ஒன்னா நம்பர் லூசா இருப்பான் போல பூட்டின கதவை திறந்து இருக்குன்றான். சாமி நாங்க வந்துட்டோம், கதவு திறங்க. ஏன்பா உள்ள இருக்கிறது நீதான்ப்பா, நீதான் கதவு திறக்கணும். ஆனா சும்மா விளையாடாதீங்க சாமி, எங்க பெட்ரூம் கதையை நீங்க தான் திறந்தீங்க, நீங்க திறக்க மாட்டீங்களா? ஏன் சாமி அவங்க பெட்ரூம் கதவையே நீங்க தான் திறந்து பாத்தீங்களா? ஏன்டா ஏன் டேய் கதவை திறங்கடா. அதான் சாமி திறங்க. இது பெரிய சீப்பும்பா கதவு, திறந்துடு சீசனோட தானா திறந்து தானா சாத்துறதுக்கு. அட போப்பா. என்னடா கதவு தானா சாத்துது? அட விடுங்க சாமி, காத்தா இருக்கும். காத்தா? போடா சூத்தா. சாமி பவர் பார்த்தல, அவரே திறகுறாரு, அவரே மூடுறாரு. நீ மட்டும் இல்ல, இந்த வீட்டை விட்டு யாருமே வெளியே போக முடியாது பாத்துக்க. ஏன் சாமி, யார் சாமி இவன் நமக்காக இவ்வளோ மார்க்கெட்டிங் பண்றான்? ஏன் குருஜி, நம்ம ஒரு வெத்துன்னு அவனுக்கு தெரியாது, அப்படியே கெத்தா வெயிட் பண்ணுவோம். அண்ணன் பெர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிச்சுட்டாரு. இருக்கு, இந்த வீட்டுல கறி குழம்பு செஞ்சிருக்கு. சான்ஸே இல்லையே சாமி, இன்னைக்கு எங்க வீட்டுல தோசையும் தக்காளி சட்னி தானே. இன்னைக்கு நான் தான் கறி குழம்பு செஞ்சு சாப்பிட்டேன். வாட்? எனக்கு தரவே இல்லை. உனக்கு எதுக்கு நான் தரணும்? உங்களை இருடி உனக்கு வச்சுக்கிறேன். நீங்க வாங்க சாமி. இருங்க சாமி வந்துடுறேன். என்ன நம்பி ஒரு சிக்கன் கூட தர மாட்டியா நீ? யார் நீ? நான் எதுக்குடா உனக்கு கறி குழம்பு கொடுக்கணும்? நான் உனக்கு தாலி கட்டின புருஷன். பெரிய தாலி பெரிய புருஷன் சிப்பா. மொபைல் யார் நம்பி இருக்கிற? சரியான கஞ்சிக்கு சுத்தவனுங்களா இருப்பானுங்க போல இருக்கு. ஒரு தொண்டு கறிக்கு போய் இப்படி அடிச்சுக்கிறானுங்க. அட விர்ரா, எல்லா பணக்கார வீட்டுல சிக்கன் செய்து ஃப்ரிட்ஜில் வச்சிருப்பாங்க, அது சும்மா அடிச்சு விட்டேன், அதுக்காக சண்டை போடுறேன். ஏன் சாமி, இவனுங்க பண்றதெல்லாம் பார்த்தா ஒருவேளை உண்மையில இவனுங்களுக்கு பேய் பிடிச்சிருக்குமான்னு பயமா இருக்கு சாமி. அட உன் வாயில வசம் வச்சு தேய்க்க சும்மா வீடெல்லாம் கலப்பாது, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இல்ல, நம்ம உள்ள ஒரு மேலே கதவு சும்மா கபால்னு பூட்டுச்சே, அப்பவே எனக்கு ஒண்ணு தோணுச்சு. என்ன தோணுச்சு? இன்னைக்கு நம்ம சம்மட்டி வாங்க போறோம். ஆஹா, சாரி சாமி, எங்களுக்குள்ள ஒரு சின்ன சிக்கன் பிரச்சனை. உங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது சின்ன பிரச்சனை ஆன மாதிரி இல்லையே, பெரிய பிரச்சனை ஆன மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு சாமி, எங்க வீட்டுல இருக்க கறி குழம்பையே கரெக்டா கண்டுபிடிச்சு நீங்க எங்க வீட்டுல இருக்க பேயை ஓட்டிடுவீங்கன்னு நம்பிக்கை இருக்கு. இல்ல, இன்னுமாடா இந்த உலகம் நம்மள நம்புதுன்ன மாதிரி நாதாரி நாய்ங்க ரொம்ப நம்மள நம்புறானுங்க. இதுக்காக நீ பேய ஓட்டணும் தல. ஓட்டில ஆகட்டும். ஓட்டுறது இருக்கட்டும், நீ முதல்ல கீழே இறங்கு. ஐயோ இல்ல சீடா, குஷன் மாதிரி இருந்தது இல்ல, அதுதான் செட்டில் ஆயிட்டேன். செட்டில் ஆவாடா. சரி இருக்கட்டும், நீங்க எங்க உட்காருங்க, நீங்க அங்க உட்காருங்க. ஏமா ஆர்ட் டைரக்டர், அந்த பூஜை செட்டப்பை போடுங்க. டேய் ஸ்ரீடா வாடா.
டேய் ஸ்ரீடா எங்கடா போன? அது ஒண்ணு இல்ல சாமி, எப்படி நம்ம பேய பார்த்தோன்னு ஒண்ணுக்கு போறோம். அதான் ஒரு முன்னெச்சரிக்கை பாத்ரூம் போயிட்டு வந்தேன், வேற ஒண்ணு இல்ல. டேய் அது குடு. இந்தாங்க சாமி. அது குடுடா. அட இந்தாங்க சாமி. அதை செவிட்டு முண்டான், கையை கேட்கல பைய கேட்டேன். அதான் லெஃப்ட் ஹேண்ட் ரொம்ப பிஸியா இருக்குல்ல, இந்தாங்க நீங்களே உருவிக்கீங்க. இரு வீட்டுக்கு உனக்கு இருக்கு. ஆமா ஆமா, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு போன மாதிரி தான். ராத்திரி நேரத்து பூஜையில் ரகசிய தரிசன ஆசையில் தினம் ஆராதனை ஓ இது சுகவேதனை. ராத்திரி நேரத்து ரகசியம் போடா. தினம் ஆராதனை ஓ இது வாங்க இங்க வந்து உட்காருங்க வாங்க. வேணாம் வேணாம். அட வாங்கப்பா, ஒன்னாகாது, வந்து உட்காருங்க. இவர் மேல எந்த சாமி வந்திருக்கு? அட சாமி இல்லைங்க, உங்க வீட்டுல இருக்க பேய் தான் அவர் மேல வந்திருக்கு. ஏங்க பயப்படாதீங்க, அது கேக்குறத நீங்க கொடுத்துட்டா உங்களை ஒன்னும் பண்ணாது. ஏ பேய நாதாரி நாய, ஊரா பொறுக்கி தின்னுட்டு இப்ப இவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் கொடுக்குறியா? மாவனே இருடா உனக்கு இருக்கு. ஏ மூதேவி மூடிக்கிட்டு இருக்க, உன் பேர் என்ன? காஞ்சனா. காஞ்சி போன கலகா பருப்பி மதிக்கிற நீ காஞ்சனாவா? காஞ்சனா எப்படி இருக்கும் தெரியுமா? சத்குமார் மாதிரி சும்மா கும்முன்னு இருக்கும். ஆனா நீ பங்கடையில சர்பத் போடுற மாதிரி இருந்துகிட்டு காஞ்சனாவா? காஞ்சனா. சரி, உன் உண்மையான பேர் என்ன? நான் படத்துல வந்த காஞ்சனா இல்ல, மறைவுல வாய்ந்த உண்மையான காஞ்சனா. இப்ப என்ன வேணும் உனக்கு? நான் சாகும்போது வச்ச கடல்லாம் அடைக்கணும். சாகும்போது வச்ச கடல்லாம் அடைக்கணுமா? சரி, என்னென்ன செட்டில் பண்ணணும்? எல்லாத்தையும் செட்டில் பண்ணா உங்களை விட்டு ஓடிடுவியா? போயிடுறேன். அதை கேட்கறதெல்லாம் நீங்க கொடுத்துட்டா அது உங்களை விட்டு போயிடும். என்ன ஓகேவா? ஓகே டபுள் ஓகே. சரி, என்னென்ன செட்டில் பண்ணணும் சொல்லு. அந்த லிஸ்ட வாங்கப்பா. இங்க குடு. பேயோட பாசலாம் எனக்கு தான் தெரியும். குடு. ஏய் தரித்திரம் முடிச்ச மூதேவி, அரிசி கடைக்காரனுக்கு 10,000 ரூபாய் தரணும், வெறும் 6,000 ரூபாய் தான் போட்டிருக்க. ஆமால, சாரிடா தம்பி. அது எப்படி சாமி உங்களுக்கு தெரியும்? எல்லாம் ஞான திருஷ்டிங்க, ஞான திருஷ்டி. எனக்கு என்னமோ இது தப்பா படுது. படட்டும். என்னை கொன்னவனை பழி வாங்க 6-7 மாசம் ஆகும். அது வரைக்கும் மாசம் மாசம் பில்லு தருவேன், நீங்க அதை செட்டில் பண்ணணும். பால்காரன், பேப்பர்காரன், மல்லிகை கடைக்காரன், காய்கறிக்காரன், உங்களுக்கெல்லாம் ஒரு பைசா எல்லாரும் செட்டில் பண்ணணும். இது எல்லாத்தையும் ஒரு மாசம் கரெக்டா செட்டில் பண்ணிட்டே வரணும். அப்படி இல்லைன்னா இதே வீட்டில் இப்படியே வந்து உங்களை நான் தொந்தரவு பண்ணுவேன். எங்கடா போற? உண்மையிலே பேய் வந்திருக்கு. இன்னைக்கு சாமிக்கு டபுள் கில் மாதா.
இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நான் என்னோட அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்ல போறேன். ஆனா உன் ஃபோன் தான் டெட்ல கிடக்குது. பேய் பார்த்ததும் உங்க அம்மா நம்பர் உனக்கு ஞாபகம் வந்துச்சா? உன் ஃபோன் ஒர்க்கிங்ல தானே இருக்கு. நீ கண்டிப்பா என்னோட வீட்டு நம்பர் சேவ் பண்ணி வச்சிருப்ப. நான் அதுலேருந்தே பேசிக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். இவன் தான் ஏதோ டுபாக்கூர் வந்தா அடி வாங்கிட்டு போயிட்டான். ஊர்ல நல்ல சமையல் இல்லை. நெட்ல ஏதாவது நல்ல சமையல்காரன் பார்ப்போம். மறுபடியும் ஏதாவது டுபாக்கூர் சாமியாரை கூப்பிடக்கூடாது. இந்த வாட்டி நான் தான் செலக்ட் பண்ணுவேன் யார் வருவாங்கன்னு. ம் சரி ஓகே, நல்லா பேக் கொண்டு வரேன். ம்